ஆண்டவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. சொல்லுவோம், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் செபிக்க வேண்டும், எதற்காக செபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. எப்படி நான் செபிக்க வேண்டும், எதற்காக செபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே சொல்லுவோம், ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 ஆமென் பரிசுத்த ஆவியானவரே. நல்ல கரங்களை தட்டி முதலாவது கர்த்தருக்கு ஓ சகல துதியும் கனமும் மகிமையும் எல்லா புகழ்ச்சியும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்தில் உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அப்படியே அமர்ந்து கொள்வோம். உங்களுடைய பிரசனத்திற்காக நன்றி அப்பா. இந்த காலை நேரத்தில் மீண்டும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஒரு சில பாடல்களை பாடுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் நம் நடுவிலே உலாவுகிறவராக இருக்கிறார். ஆமேன். ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறவர். யாருமே இந்த இடத்துல சோர்ந்து போகாமல் இருக்கணும். கர்த்தரை உயர்த்துகிற எந்த இடத்திலும் அவர் இறங்கி வர சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்தி ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த போற இந்த நேரத்தில், எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். உங்க வாயை திறந்து பாடுங்க. எங்கள் ஆதரவே அடைக்கலமே மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். அவர்தான் நமக்கு அடைக்கலம். ஹல்லேலூயா. என்னை வல்லடைக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கரங்களை நல்லா தட்டி, ஆமா, நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்ம பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நீரே பரிசுத்த. ஆமென். நல்ல கரம் தட்டி பாடுவோம். ஓ என்னை வல்லடைக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடைக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ.
நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். சொல்லுவோம். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான ஸ்தலங்களில் உயர்த்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்து என்னை அவர் நல்லவர், உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஓ எதிரான யோசனை அதமாக்கி நீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றி நீர். எதிரான யோசனை அதமாக்கி நீர், உந்தனின் யோசனை ஆதரவே, நிறைவேற்றி. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பே. எங்கள் ஆதரவே, அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பே. என்னை வல்லடக்கி நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் எனக்கில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஓ கிருபையினால் என்னை மூடிக்கொண்டு நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நல்ல கரம் தட்டி பாடுவோம். கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே. கரடான பாதையிலே, கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி நல்ல வரியை உணர்ந்து பாடுவோம். முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றி நீர். எனக்காக குறித்ததை எனக்கு ஓ தந்தீர், நீ தந்த தரிசனம் நிறைவேற்றி நீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும். ஓ ஷபலபலபரபரமா, ஓ ரியந்தனரமா. இந்த இடத்தில் உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் ஆதரவே, அடைக்கலமே, மறைவீடமே, உம்மை ஆராதிப்பே. எங்கள் ஆதரவே, அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பே.
எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராக இருந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இந்த இடத்தில் இருக்கிறது. ஆமென். அவர் நமக்கு இம்மட்டும் உதவின எபினேசராக இருக்கிறார். அவருடைய அன்பை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதான் நம்ம பாட போகிறோம். ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பார்த்தீரே ஆண்டவரே, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவே உம் பாதத்திலே, மண்டிடுவே உம் பாதத்திலே. ஆண்டவரே, அவர் எபினேசர், இதுவரை நம்மை நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பாட போற எபினேசரே ஆராதனை. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களோடு இருக்கிற நல்ல தயவுக்காக நன்றி. நல்ல கரம் தட்டி பாடுவோம். நீர் நல்லவர் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. இயேசுவே, மண்டிடுவே உம் பாதத்திலே, மண்டிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ அன்பை. மண்டிடுவே உம் பாதத்திலே, மண்டிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. வைத்தவும் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடும் கோபத்தால் என்னை அடித்தாளுமே, கோபத்தால் என்னை அடித்தாளுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே, கனிவாக என்னை நீ. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவே உம் பாதத்திலே, மண்டிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே என் துணையாளரே ஆராதனை. ஓ மறப்பேனோ உமது அன்பை,
நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் ஓ மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி ஓ மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவே உம் பாதத்திலே, மன்னிடுவே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை 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 எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. நல்ல கைகளை தட்டி உம்மை எல்லாம் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை எல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், நம்புங்க பாந்த பிள்ளை, நம்புங்க பாந்த பிள்ளை இயேசுவே, நம்புங்க பாந்த அடிலே கண் பண்ணிருக்கீங்க இயேசுவே, நம்புங்க பாந்த பிள்ளை இயேசுவே, நம்புங்க பாந்த பிள்ளை, நம்புங்க பாந்த பிள்ளை. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம்பா, எங்களை கண்ணோக்கி பார்த்தவர் நீர், உடைய கிருபை நாளைகளையும் மட்டும் வழி நடத்த இருக்கிறீர். ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. எத்தனை பேர் சொல்றீங்க அவருடைய கிருபையினால தான் நான் இம்மட்டும் வாழ்ந்து வருகிறேன். ஹல்லேலூயா. நம்ம இன்னொரு பாட்டை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிற ஆண்டவரே, இன்னும் நான் அழியலை, இன்னும் தோற்று போகலை, ஆனாலும் வாழ்கிறேனே ஏன்பா. என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் அவருடைய கிருபை நம்மிடத்தில் வரும் பொழுது அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். இன்னும் நாளியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறனே ஏ போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறனே இன்னும் நாளியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறனே இயேசுவே. போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறனே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதுதான் கிருபை. பக்கத்துல பார்த்து சொன்னீங்களா, அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. நம்ம சந்தோஷமா பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தும், அவருடைய கிருபைக்குள்ள நம்ம ஒப்பு கொடுப்போம். கரம் தட்டி பாடுவோம், அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம்.
இன்னும் நாளியல இன்னும் தோற்று போகல ஆனாலும் வாழ்கிறனே ஏன் 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 போராட்டங்கள் முடியல பாடுகளும் தீரல ஆனாலும் நிற்கிறனே ஏன் 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 சொல்லுவோம் இன்னும் நாள் சத்தமா பாடுவோம் தோற்று போகல ஆனாலும் வாழ்கிறனே ஏன் 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 போராட்டங்கள் முடியல பாடுகள் இப்ப தலைக்கு மேல தட்டி ஆனாலும் திருக்குறனே ஓ கிருப 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 சொல்லுவோமா நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளம் இல்ல எல்லாமே கிருப நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளம் இல்ல எல்லாமே கிருப கிருப நல்ல கரம் தட்டி கிருப எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 ஓ படிக்கல உயரல பட்டதாரி ஆகல ஆனாலும் வாழ்கிறனே நிற்கிற நிர்மூலமாகாமலே இருக்கிற ஆனாலும் நிற்கிறனே உங்க உலகம் எப்படி சொல்லலாம் படிக்கல உயரல பட்டதாரி ஆகல ஆனாலும் வாழ்கிறனே நிற்கிற நிர்மூலமாகாமலே ஆனாலும் எல்லாமே சொல்லுவோம் கிருப 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 வாயத்தில் சொல்லுவோம் நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளம் இல்ல எல்லாமே கிருப நான் இல்ல என் பலன் இல்ல எல்லாமே கிருப 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 எல்லாம் கிருப 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 சொல்லுவோமா கிருப 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 அவருடைய நாமத்தில் அற்புதம் உண்டு அவருடைய நாமத்தில் வியாதிகள் சுகமடையும் அவருடைய நாமத்தில் பாவங்கள் மறையும் சாபங்கள் நீங்கும் அந்த உன்னதமான நாமத்தை நம்மை தொழுது கொள்கிறோம் எங்கள் மத்தியில் இருக்கிறவரே சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அற்புதங்கள் நடக்குது அதிசயங்கள் நடக்குது வியாதி எல்லாம் மாறினது ஏன் 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 பாவம் எல்லாம் மறைந்தது சாபம் எல்லாம் உடைந்தது பரிசுத்தமாய் வாழுவது ஏன் 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 அற்புதங்கள் நடக்குது அதிசயங்கள் நடக்குது அவருடைய நாமத்தினால விடுதலை உண்டு பாவம் எல்லாம் மறைந்தது சாபம் எல்லாம் உடைந்தது இயேசுவே கிருப 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 எல்லாம் கிருப 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 நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளம் இல்ல எல்லாமே கிருப நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளம் இல்ல எல்லாமே கிருப நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளம் இல்ல எல்லாமே கிருப நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளம் இல்ல எல்லாமே கிருப நான் இல்ல பலன் இல்ல இயேசுவே தாளம் இல்ல எல்லாமே கிருப நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளம் இயேசுவே எல்லாமே கிருப எல்லாம் 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 உங்க வல்லமை 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 நாட்டில் நகரத்தில் உங்களை போல நான் யாரையும் பார்த்ததில்ல ஊரில் இந்த உலகத்தில் உம்மை போல நான் யாரையும் பார்த்ததில்ல நாட்டில் நகரத்தில் இந்த உலகத்தில் பார்த்ததில்ல நாட்டில் இந்த நகரத்தில் உம்மை போல நான் யாரையும் பார்த்ததில்ல எல்லாம் 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 உங்க வல்லமை அப்பா எல்லாம் 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 உங்க வல்லமை சொல்லுவோம் எல்லாம் 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 உங்க வல்லமை
கிருபை. நல்ல கைகளை தட்டி முழுவிடத்தோட கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். நான் இல்ல, என் பேலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாமே கிருபை. நான் இல்லை. எல்லாரும் அப்படி எழுந்து நின்று பாடுவோம். பேலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாமே கிருபை. உங்க கிருபை தான் ஆண்டவரே. அந்த விடுதலை நாயகன் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் நமக்கு வெற்றியை தரப்போகிறார். அவரே பரத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவராக இருக்கிறார். இந்த இடத்தில் நீங்கள் எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் சரி, அது எனக்கு தெரியாது. ஆனால் பரத்திலிருந்து ஒருவர் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபை மேலானது. கைகளை உயர்த்தி, அப்பா இந்த ஆராதனையில் என்னை அர்ப்பணிக்கிறான் ஆண்டவரே. விடுதலை நாயகனே, எனக்கு வெற்றியை தருகிற நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கரங்களை தட்டி பாட போறோம். விடுதலை நாயகனே, எங்களுக்கு ஒரு விடுதலையை தருவீராக. சர்வ வல்லவரே, நல்லவரே, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன். தினமாடி ஆடி துடிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன். தினமாடி ஆடி துடிப்பேன். எங்கு ஓடி ஓடி சொல்லுவேன். என்று ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார். என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தார் மீட்டுக் கொண்டார். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன். சேர்த்து பாடுவோம். வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை. இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டே, உண்டே அற்புத வல்லமை. ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால் வல்லமை உண்டே, உண்டே அற்புத வல்லமை. இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டே, அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை. சேர்ந்து பாடுவோம். ஆவியின் வல்லமை. சபலபலபா. அக்கினியின் ஓ வல்லமை. எந்தளவா. ஒளிந்திடும் ஓ வல்லமை. ரிபா உன்னதத்தின் வல்லமை. உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். வல்லமை. கர்த்தருடைய மகிமை. ஒளிந்திடும் ஓ வல்லமை.
உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வீடும் உங்க பிரசன்னங்களை மூடட்டும், உங்க மகிமைகளை மூடட்டும், உங்க மகிமைகளை மூடட்டும். வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. நல்ல கரம் தட்டி மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. ஷபல ரப பப 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 ஓ சிகல ரப பப 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 ரியந்தனல ரப. நுகங்களை முறிக்கிற ஆவியானவர், கட்டுக்களை உடைக்கிற ஆவியானவர், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர். ஷபல ரப பப. நல்ல கரம் தட்டி ஆவியில விடுதலையோடு ஷபல பல பலப ரியந்தல ரப ரிபல ரப பப பப. வல்லமை இறங்கட்டு, வல்லமை இறங்கட்டு ஆண்டவரே. உங்க மகிமையினால் எங்களை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, மங்காத புகழை உடையவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. உங்க இருதயம் ஏசப்பாவை நோக்கி பார்க்கட்டும். நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ரெண்டு கரத்தை உயர்த்தி துதிப்பே, உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே, துதிப்பே, உம்மை துதிப்பே, மகிமை மகிமை செலுத்தி துதிப்பே. துதியும் கணமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் மகிமை அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களா என்னை அணைத்து கொண்டீரே ஸ்தோத்திரம். கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களா, உம் கரங்களா என்னை அணைத்து கொண்டீரே ஸ்தோத்திரம். புகழும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. மகிமை கனமும் எல்லாம் உமக்கே. ரெண்டு கரத்தை உயர்த்தி தேவா, உமக்கே. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. எல்லா நாமத்திற்கும் சேர்ந்து பாடுவோம். மேலான எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை.
ரெண்டு கரத்தை உயர்த்தி உம்மை ஷபலரபபப ஓ பாத்திரோ நீரே இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திரரே பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. இப்ப உள்ளத்தினால வந்து சொல்லுவோமா? உயிருள்ள நாமம் மேலான நாமம் ஜீவனுள்ள நாமம் இயேசுவின் நாமம் உயிருள்ள நாமம் மேலான நாமம் ஜீவனுள்ள நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவே மீட்பாரே ஜீவனே எங்கள் ராஜனே. இரண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமம் அபிஷேகிக்கப்பா. ஜீவனே எங்கள் ராஜனே அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா ரெண்டு கரத்தை உயர்த்தி அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா 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 இயேசுவே அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா இயேசுவே அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஓ அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா இயேசுவே அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவே உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படியே அப்பா உங்க பிரசன்னத்தின் ஆலயங்களை நிரப்புங்கப்பா. இந்த இடத்தில் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கும் மேலானவர் எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர எல்லா நீங்க மாத்திரம் பாடுங்க. மேலானவர் எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. இயேசுவே உம்மை போல் தெய்வமில்லை. பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. சொல்லுவோமா? பாத்திர
இயேசுவே நீர் பார்த்தீரரே இயேசுவே பாத்திர நீரே இயேசுவே நீர் பார்த்தீரரே நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர் நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர் துதி உமக்கே பரிசுத்த ஆவியானவர் ஞானம் உமக்கே அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார். புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நன்றி தகப்பனே, இந்த ஆராதனை அங்கீகரித்தமைக்காக நன்றி. மீதியான எல்லா வேளையிலும் கர்த்தருடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். வாசிக்கலாம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 நாளாகமம் 29:12. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எல்லாம் சத்தமாக 542வது பக்கம் எல்லாம் எடுத்து எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 504 எல்லாம் பைபிள் எடுத்து எல்லாம் சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கடந்த வாரத்தில் உங்களோடு கூட பேசினேன். ஸ்தோத்திரம். எவரையும் மேன்மைப்படுத்த தேவனாலே ஆகும். ஆமென். எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவா. தாழ்ந்தவர்களாக இருக்கலாம், தகுதி இல்லாதவர்களாக இருக்கலாம், தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், உதாசீனப்படுத்தப்பட்டவங்களாக இருக்கலாம், நிந்திக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், சிறுமைப்பட்டவங்களாக இருக்கலாம், அடிமைப்படுத்தப்பட்டவங்களாக இருக்கலாம். நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் எந்த மனுஷனையும் உயர்த்த ஆண்டவரால் மட்டும் முடியும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவன் நிச்சயமாக அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நிச்சயமாக உயர்த்துவார். அது மட்டுமல்ல, யாரை உயர்த்துவார் அப்படின்னு சொன்னால், அவருடைய வசனத்தை யார் உண்மையாக நினச்சினா கேட்குறாங்களோ அவங்கள உயர்த்துவார். தேவனுக்கு முன்பாக யார் தங்களை தாழ்மைப்படுத்துகிறாங்களோ அவங்கள தேவன் நினச்சினா உயர்த்துவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. எனவே தேவன் தம்முடைய பிள்ளைகளை எவரையும் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, எந்த தகுதியற்ற நிலைமை இருந்தாலும் சரி, எந்த ஏழ்மையான சூழ்நிலை இருந்தாலும் சரி, யாரையும் உயர்த்த ஆண்டவரால் முடியும். கர்த்தருக்கு மகிமை. இன்னைக்கு என்னச்சுன்னா அதில் 2வது பார்ட்டை உங்க கூட பேச போகிறேன். எவரையும் பலப்படுத்த அவரால் முடியும். அல்லேலூயா. எவரை பலப்படுத்த, அது பலப்படுத்த அப்படின்னா உறுதிப்படுத்த, நிலைப்படுத்த, ஸ்திரப்படுத்த, இந்த ஸ்ட்ரென்த்தர் அப்படின்னு சொல்லலாம். அது நல்ல என்னச்சு, நம்மை பலப்படுத்த தேவனால முடியும், நம்மை உறுதிப்படுத்த தேவனால முடியும். ஸ்தோத்திரம். அநேகருடைய வாழ்க்கை என்னச்சுன்னா ஒரு நிலை இல்லாத வாழ்க்கை. குடும்பம் ஒரு நிலையற்ற ஒரு குடும்பம். ஒரு கடலில் தத்தளிக்கிற கப்பலை போல நம்முடைய வாழ்க்கை என்னச்சுன்னா தத்தளிக்கப்படுகிற நிலைமை. காற்றில் பறக்கிற என்னச்சுன்னா அந்த துரும்பை போல நம்ம அசைவாடுகிற வாழ்க்கை. நிரந்தரம் இல்லாத ஒரு சூழ்நிலை. வருமானம் நிரந்தரம் இல்லை, வேலை நிரந்தரம் இல்லை, தொழில் ஒரு நிரந்தரம் இல்லை. ஸ்தோத்திரம். எதுவுமே நிரந்தரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், எவரையும் பலப்படுத்த அவரால் முடியும் என்று சொன்ன ஆண்டவர், மங்கி எறிகிற தீய அணையாதவர். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். முறிந்த நாணலை அவர் ஒருபோது என்னச்சுன்னா அணையாத தேவன்.
நம்முடைய வாழ்க்கையில் என்ன சின்ன ஸ்தோத்திரம், நம்மை உறுதிப்படுத்துகிற தேவன், ஸ்திரப்படுத்துகிற தேவன், பலப்படுத்துகிற தேவன். அந்த ஆண்டவர் இந்த மாதத்தில் அப்படி நம்ம எல்லா காரியத்திலையும் பலப்படுத்தி நடத்துவாராக. அல்லேலூயா. எனக்கு ஒரு நிலையான வேலை இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலையில் கர்த்தர் உங்களை நிலைப்படுத்துவா. ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஸ்தோத்திரம், நிரந்தரம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒருமனம் இல்லை, ஐக்கியம் இல்லை, குடும்பம் என்னச்சுன்னா ஏதோ அழைப்பாய்கிற சூழ்நிலைகள், கர்த்தர் இந்த மாதத்தில் அந்த எல்லா போராட்டங்களை மாற்றி உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் என்னச்சுன்னா பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாத. பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், பிலிப்பியர் 4:3 4:13 சொல்லும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அவர்னால எல்லாவற்றையும் செய்ய, எதெல்லாம் முடியலையோ அதெல்லாம் செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை தருவா. அதான் சங்கீதம் 40:31 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், சங்கீதம் 40:31 வாசிங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். ஓடினாலும் களைப்படையா, நடந்தால் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்களா, சோர்ந்து போக மாட்டார்கள். ஆண்டவருக்கு மகிமன். அதே சரி, ஏசாயா 40:31 சங்கீதம்னு சொல்லிட்டேன். ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வார்களா, புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல என்ன செய்வார்களா, செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். ஓடினாலும் அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. அதே 41:10 பாருங்க. 41 ஏசாயா 41, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொன்னா, அதே மாதிரி ஆண்டவர் என்ன ஸ்தோத்திரம், சிறுமைப்பட்டவர்களை பார்த்து ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்லுகிறார், சிறு பூச்சியே நீ பயப்படாத என்று சொல்லி கரத்தை பிடிச்சு நான் உனக்கு துணையா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், எவரையும் மேன்மைப்படுத்துவேன் சொல்ல மாட்டல்ல, நான் பலப்படுத்துவேன் வல்லமையில் ஆண்டவர். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில, ரோமர் 8ஆம் அதிகாரம் 35, 36, 37 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ரோமர் 8, 35, 36, 37 உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயோ, இவைகள் எல்லாவற்றிலும் நான் நம்மில் அன்பு கூறுகிறாளே முற்றிலும் ஜெயம் உள்ளவர்களாயிருக்கிறோமே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உபத்திரம் நம்மை ஒரு நாள் என்ன ஸ்தோத்திரம், நம்மை நாசப்படுத்த முடியாது. வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், இது ஒன்றும் தேவ பிள்ளைகளை ஒரு நாள் என்ன ஸ்தோத்திரம் நிர்மூலமாக்க முடியாது. என நம்மை பலப்படுத்துகிறவர், நமக்கு ஜெயம் தருகிறவர், நமக்கு வெற்றி தருகிறவர், நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன் நம்முடைய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபேசியர் 6:10 வாசிக்கும் பொழுது, கடைசியாக என் சகோதரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏன் பலப்படணும்? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, எதுக்காக நம்ம பலப்படணும்? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள், திறமையுள்ளவர்கள், பலன் உள்ளவர்களாய் மாறும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொல்லி அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, ஏனால் மாமிசத்தோடும் இரத்தத்தோடு மாத்திரம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்துள்ள பொல்லாத சேனைகளின் ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. எனவே அடுத்த வசனம் பாருங்க, ஆகையால் நீங்கள் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள், திறமையுள்ளவர்கள், பலன் உள்ளவர்களாய் மாறவும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கைவைத்தல சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எனவே இந்த காலை நேரத்தில் பலவீனமாய் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் நம்மை பலப்படுத்துகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பத்மோ தீவில பக்தனாகிய ஸ்தோத்திர யோவானை பலப்படுத்தின தேவன்
நம்மை பலப்படுத்துவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் ஸ்தோத்திரம். தானியேல் தன் வாழ்க்கையிலே சோர்ந்து போன பொழுது, அந்த சம்பவத்தை கேட்ட பொழுது, அவன் தடுமாறி போன பொழுது கர்த்தர் அவன் நினைச்சன பலப்படுத்தி தைரியப்படுத்தினதை போல நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பலப்படுத்த தேவன் வல்லவர்களாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாரை தேவன் பலப்படுத்துவார்? யாரை ஆண்டவர் பலப்படுத்த போகிறார்? ஆமென் ஸ்தோத்திரம். வசனத்தை என்ன வாசிக்கலாம். முதலாவது, பலவீனமா இருக்கிறவர்களை கர்த்தர் பலப்படுத்துவார். ஆமென் அல்லேலூயா. யார் ஒருவர் பலவீனமா இருக்கிறோமோ அவர்களை ஆண்டவர் பலப்படுத்த வல்லமையுள்ள தெய்வம். ஆமென் ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 நாளாகமம் 14:11 வாசிக்கும் பொழுது ஆசாவை குறித்து அங்க வாசிக்கிறோம். ஆசா தேவன் நோக்கி பார்த்து சொல்லுகிறான், கூப்பிடுகிறான், கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். அல்லேலூயா. எங்கள் தேவனாய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்தபடி நாமத்தில் ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக வந்தோ கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதியும் என்று என்ன ஜெபம் பண்ணினான். என்ன சொன்னான்? அவன் எத்தியோப்பியா ராஜா, அவன் நல்ல யுத்தத்தில் பழக்கப்பட்டவன். ஆமென் ஸ்தோத்திரம். அவனுக்கு இருக்கிற என்ன ஆட்களை பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பராக்கிரமசாலிகள் அவங்க கூட இருந்தாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். 300 ரதம் அவங்க கூட இருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா ஆசா கொஞ்சம் பேர் தான் வச்சிருந்தான். ஈட்டியை பிடிக்கிறவங்க என்ன 3 லட்சம் பேரு. அது மட்டுமல்ல, கேடயத்தை பிடித்திருக்கிறவங்க அவங்க 2,80,000 பேரு. இவங்க மட்டும்தான் என்ன அவங்க கூட இருந்தாங்க. ஆக மொத்தம் ஆசாவோடு கூட இருந்தவங்க 5,80,000 பேரு. ஆனா அவனுக்கு எதிரியா வந்த என்ன ஸ்தோத்திரம், இந்த எத்தியோப்பியா ராஜாவிடத்தில் இருந்தவனோ 10 லட்சம் பேரு. இவங்களுக்கு முன்னால நிக்க முடியல. பலவீனத்தை உணர்ந்தான். எனவே ஆண்டவரை நோக்கி என்ன ஜெபிக்கிறான், ஆண்டவரே, நீ பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்து உமக்கு லேசான காரியம் என்று என்ன ஆண்டுடைய சமூகத்தில் சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், உங்களுக்கு முன்பாய் நிற்கிற பிரச்சனைகள், உங்களுக்கு முன்பாய் நிற்கிற எதிரிகள், உங்களுக்கு முன்பாய் இருக்கிற போராட்டங்கள், உங்களுக்கு முன்பாய் இருக்கிற எதிராய் நிற்கிற எரிகோவை போட்ட மதில்கள், எரிகோவின் மதிலை போல இருக்கிற பிரச்சனைகள், யோர்தானை போல இருக்கிற வாரிக்கொண்டு போகிற நெருக்கமான சூழ்நிலைகள், ஸ்தோத்திரம், செங்கடலை போல இருக்கிற உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஸ்தோத்திரம், உங்களுக்கு தடையா நிற்கிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் அதற்கு முன்பாக என்னால் ஒன்று செய்ய முடியல ஆண்டவரே, என்ன செய்வேன் எனக்கு தெரியலன்னு சொல்லி ஆசாவை போல உங்க வாழ்க்கையில திடனற்று போய் பலனற்று போய் பலவீனத்தோடு நின்று கொண்டிருந்தார். ஆசா கர்த்தரை நோக்கி பார்த்தவள் அற்புதம் செய்தது போல உங்களுக்கு முன்பாக இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் கர்த்தர் உங்களை விட்டு மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவர் அப்படி செய்வார் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தம் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு நாம மகிமைப்படட்டும். அதே சம்பவத்தை இன்னொன்னு பார்த்தீங்கன்னா 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யோசபாத்துக்கு விரோதமாகிய அம்மோன் புத்திரர் மோவாப் புத்திரர் மலை தேசத்தால் ஏராளமானவர் வந்து நின்றாங்க. இவங்க சுதந்திரத்தை அபகரித்துக் கொள்ளும்படி வந்தாங்க. அவனும் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற, ஆண்டவரே, இவர்களுக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை, என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னார், இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, அது என்னுடையது. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி சொன்னார். என்ன நடந்தது? 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 20-22 வாசிக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் 24 வாசிக்கும் பொழுது, எத்தனை கூட்டங்கள் எதிராக பலனுள்ளதாய் வந்ததோ அத்தனை கூட்டங்களையும் பலவீனம் என்று சொல்லப்பட்ட யோசபாத்துக்கு முன்பாக ஒன்றுமில்லாமல் விழுந்து கிடந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தேவ பிள்ளைகளுக்கு இந்த
காலை நேரத்தில் ஒன்று சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமா இருக்கிற பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்றால், இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண என்னால முடியல, இந்த போராட்டத்தை சந்திக்க என்னால முடியல, இந்த நெருக்கத்தை சந்திக்க என்னால முடியல, இந்த தேவையை சந்திக்க என்னால முடியல, நான் ஒரு பலவீனமான ஆளு, இதனால் என்னால முடியல என்று சொல்லி கடக்க முடியல, மேற்கொள்ள முடியல, ஸ்தோத்திரம், கடந்து போக முடியல என்று நீங்கள் பலவீனத்தோடு நின்றால், ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆசாவை போலவும் யோசபாத்தை போலவும் தேவனை நோக்கி பார்க்க பழகுங்கள். இரண்டாவதாக, உங்க பிரச்சனை நேரத்தில் புலம்பாதபடி கர்த்தரை நோக்கி நீங்க துதிக்க ஆரம்பிச்சு பாருங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் அற்புதம் செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். பவுலுடைய வாழ்க்கையில பாருங்க, ஸ்தோத்திரம், பவுலுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 7, 8, 9, 10, 11 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பவுலுடைய வாழ்க்கை குறித்து வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 12 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பவுலுக்கு ஒரு முள் என்னச்சுன்னு அவனுக்குள்ள இருந்ததா, அந்த முள் அவனை குட்டி கொண்டே இருந்ததா. அவன் சொல்லுகிறது, அவனை கொட்டுகிற சாத்தானுடைய தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில சில முள் இருந்துகிட்டே இருக்கும். தோத்திரம், அந்த முள்ளு நம்மளை அப்பப்போ என்னச்சுன்னா குட்டும், அப்பப்போ நம்மளை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஒரு போடும், நம்ம எழும்ப முடியாதபடி என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், முள்ளு நம்மளை என்னச்சுன்னா பலவீனப்படுத்தும். அநேக நேரத்தில் அந்த முள் நம்ம வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு தடையா இருக்கும், நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு தடையா இருக்கும், நம்முடைய மேன்மைக்கு தடையா இருக்கும். ஸ்தோத்திரம், நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அது தடையா இருக்கும். சில நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களுக்கு ஒரு முல்லை போல இருப்பாங்க. ஸ்தோத்திரம். இல்லை உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க முல்லை போல இருப்பாங்க, இல்லை உங்களுக்கு உடன் பிறந்தவங்க முல்லை போல இருப்பாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு சில முல்லை போல இருப்பாங்க, ஏன் உங்க கணவனும் உங்க முல்லை போல இருப்பான், இல்லை மனைவியும் உங்களுக்கு முல்லை போல இருக்கலாம், உங்க பிள்ளைகள் உங்களுக்கு முல்லை போல இருக்கலாம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம், ஒரு முள் உங்களை குத்திக்கிட்டே இருக்கும், இல்லை ஒரு பலவீனம், ஒரு வியாதி, ஸ்தோத்திரம், ஒரு போராட்டம் உங்களை நினைச்சுனா உங்களை போராடி உங்க வாழ்க்கையில அது குத்தி கொண்டே இருக்கலாம். அவன் என்னச்சுனா 3 தடவை ஜெபம் பண்ணானா. எத்தனை தடவை ஜெபம் பண்ணானா? இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கும்படி, இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி அவன் 3 தடவை ஜெபம் பண்ணான். 8ஆம் வசனத்தில் 3 தடவை என்னச்சுன்னா ஜெபம் பண்ணான். கர்த்தர் உடனே என்ன சொன்னார்? அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வசனம். அதற்கு அவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. என் கிருபை உனக்கு, ஸ்தோத்திரம், என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவர் சொன்னார், நான் முள்ளை எடுத்து போடுவேன்னு சொல்லலை, அந்த முள் இருக்கட்டும், அந்த முள் இருப்பது நல்லது. ஸ்தோத்திரம். சில முள் நம்ம விட்டு மாறவே மாறாது. என்ன அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க? அல்லேலூயா. இவ்வளவு ஜெபம் பண்ணி பார்க்குற முள்ளு மாற மாட்டேங்க. ஸ்தோத்திரம். அது கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்கிறார். ஒரு நாள் ஒரு பாஸ்டர், அவர் சர்ச்சில் என்னச்சுன்னா ஒருத்தர் பயங்கர சேட்டைன்னா சேட்டை, அந்த சேட்டை இந்த சேட்டில் எதுக்கும் கீழ்ப்படிய மாட்டான். உட்காருனா என்னச்சுன்னா எலும்புவான், எலும்புனா உட்காருவான், போனா வருவான், வானா போவான். பாஸ்டருக்கு கீழ்ப்படியவே மாட்டான். பாஸ்டர் சொன்னார், ஆண்டவரே இத்தனை பிரசங்கம் பண்ணுதேன், ஒரு நேரம் கூட ஒரு மனம் திரும்ப அவனுக்கு வரமாட்டுக்கு, எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அவனை மனம் திரும்ப, இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்துடும் ஆண்டவரேன்னு சொன்னார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கவே இல்லை. ஒரு நாள் திடீர்னு சொல்லி என்னச்சுன்னா, பாஸ்டர் என்ன செஞ்சிருக்காரு, அவர் என்னச்சுன்னா தன்னுடைய ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது என்னச்சுன்னா, அந்த ஊரில் இருக்கிறவன், இது நாகர்கோயிலில் நடந்தது, பாஸ்டர் தங்கமணி அப்படின்னு ஒருத்தர் இறந்துட்டார். அவர் தான் இந்த சொன்ன, அவர் சர்ச்சில் தான். ஒருத்தர் ஓடி வந்திருக்கிறான். வந்தால் என்னச்சுன்னா, அவன் மேலெல்லாம் பார்த்தா ரத்த காயம், அங்கங்கே என்னச்சுன்னா அடிபட்டு என்னச்சுன்னா ரத்தம் வழியுது. ஓடி வந்திருக்கான் பாஸ்டர் ஆஃபீஸ்குள்ளே. பாஸ்டர் பயந்துட்டார், இவன் 1வது ரவுடி பைய, இவன் எதுக்கு நம்ம சர்ச்சுக்குள்ளே வரான் அப்படின்னு பாஸ்டர் பயந்து என்ன அப்படின்னு கேட்டுக்கான். இவன் பாஸ்டர் காலை பிடிச்சிட்டு, பாஸ்டர் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லுங்கன்னு. இவர் நினச்சாரு என்னச்சுன்னா, இந்த ஆர்சி கோயிலெல்லாம் சொல்லுவாங்கல்ல, போய் இந்த என்னச்சுன்னா மன்னிப்பு கேட்பாங்கள்ல, அதனால் என்னச்சுன்னா அதை மாதிரி என்னச்சுன்னா இவன் நினச்சிக்கிட்டாரு. உடனே எப்பா நான் என்னப்பா மன்னிக்கணும், ஏசப்பாட்ட கேளுப்பா. ஒன்று இல்லை, நீங்கள் என்ன மன்னிச்சுக்கிட்டேன்னு சொல்லுங்கள். அவர் சொன்னா எதுக்குன்னு சொல்லு, முதல்ல மன்னிச்சுக்கிட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு. இவர் எதுன்னு 2 பேரும் அப்படி நினச்சேன்னா கான்வர்சேஷன் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்படி நடந்துக்கிட்டு தான் பின்னால் நினச்சேன்னா கையில் ஒரு கம்போடு அந்த சர்ச்சில் ஒரு முள்ளுன்னு சொன்ன அவன் வாரான்.
அவன் சர்ச்சுக்குள்ளே வரான், கையில் நிறுத்து நல்ல கம்பு, ஒரு முள்ளு கம்பு எடுத்துகிட்டு வரான். வந்துட்டு உங்களை திட்டுறதுக்கு அவனுக்கு என்ன பாஸ்டர் ரைட்ஸ் இருக்குது? அவன் உங்களை திட்டலாமா? அத்தனை கூட்டத்து முன்னால் வச்சு உங்கள் பாஸ்டர் இப்படின்னு சொல்லி திட்டு தான் பாஸ்டர். அப்போ பாஸ்டர் நினைச்சார், நீ என்ன திட்டுதடா. அப்போ தான் ஆண்டவர் சொன்னாராம், எப்பா சில நேரத்தில் தோட்டத்தில் நல்ல நெற்பயிர் போட்டிருக்கிறோம், ஆனால் அதை சுற்றியும் பாதுகாக்கிறதுக்கு என்ன வச்சுருக்குறோம்? முள்வேலி வச்சுருக்குறோம். அதனால சபையில் சில நேரத்தில் இப்படிப்பட்ட ஆட்களும் முள் தேவை. அந்த பாச சொன்னதை நான் சொல்லுதேன். இந்த முள்ளை என்னச்சுன்னா, ஏன் என்னை விட்டு எடுக்க மாட்டேக்கு, இப்படிப்பட்ட சில ஆட்களை சரிப்படுத்துறதுக்கு அந்த முள் தேவை தான். நீங்கள் ஆமை சொல்ல மாட்டீங்களே? உங்களுக்கு அந்த முள் வருது. தோத்துறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. சில முள் நம்மளை விட்டு மாறாது. நான் அங்கே என்ன சின்ன ஸ்தோத்திரம் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை எப்போ பார்த்தாலும் என்ன பிரசங்கம், ஆனால் எல்லா ஜபத்துக்கும், எல்லா அன்னத்தின ஆராதனைக்கும், எல்லா கூட்டத்துக்கும் எங்கேயும் ஃபஸ்ட் ஆளாக வந்துடுவாங்க. ஆனால் மனம் திரும்பினாங்களா? இல்லவே இல்லை. நானும் ஆண்டர்கிட்ட கேட்குறேன், என்ன ஆண்டவர்? ஆனால் அவங்ககிட்ட என்னை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்கள், கழுத்தை அறுத்து விடுவாங்க. சில முள்ளை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறா. உங்கள் வீட்டில் சில நேரத்தில் சில முள் இருக்கும், நீங்கள் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. ஆனால் நீங்கள் சொல்லாட்டினாலுமே சில முள் இருக்கு. நீங்களே சில முள்ளாக இருப்பீங்க. தோத்துற அது வேற. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. சில முள் இருக்கும். அவன் பவுல் சொல்லுகிற, ஆண்டவரே இந்த முள்ளை என்னை விட்டு நீங்கும்படி 3 தடவை ஜெபம் பண்ணான். கர்த்தர் சொன்னார் ஒரே வார்த்தை, என் கிருபை உனக்கு. சொல்லுங்க, என் கிருபை உனக்கு. ஏன்னா உன் பலவீனத்தில் என் பலன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக அந்த முள்ளை வைத்தார்? ஏன் முள்ளை வைத்தார்? வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்தில் பாருங்க, அந்தியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்தில் முள் என்னச்சுன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுக்கு மிஞ்சி என்னை உயர்த்தாதபடி, பெருமை அடையாதபடிக்கு, ஸ்தோத்திரம், என்னால் எல்லாம் உண்டானது என்று நான் சொல்லாதபடிக்கு எனக்கு ஒரு முள்ளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 9ஆம் வசனத்தில் பாருங்க, 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் எதற்காக முள் வச்சிருக்கிறார்? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்க. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். ஐயா, எதற்காக இந்த முள் இருக்கிறது? ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் வல்லமை என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில் அது வெளிப்படுவதற்காகவே அந்த முள்ளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது இவன் செய்த பாவமோ, இவன் குடும்பம் செய்த, என் பெற்றோர்கள் செய்த பாவமோ இல்ல, இது தேவநாம மகிமைக்காக வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சில முள்ளு கர்த்தர் வைத்திருப்பதற்கான நோக்கம், ஆண்டவரே இந்த பலவீனம் மாறல, இந்த வியாதி மாறல, இந்த நெருக்கம் மாறல, இந்த உபத்திரம் மாறல, இந்த கஷ்டம் மாறல, இந்த கண்ணீர் மாறல. எவ்வளவோ ஜெபிக்கிற ஆண்டவரே, ஏன் என்னை விட்டு மாறல? கர்த்தர் ஏன் வைத்திருக்கிறார்னா, நீங்கள் உங்களையே உயர்த்தாதபடிக்கும், இரண்டாவது தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளாய் வெளிப்படும்படிக்கு அந்த முள்ளை கர்த்தர் உங்க கிட்ட வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனாலும் அந்த பிரச்சனைகள் ஒன்றும் உங்களை மேற்கொள்ளுவதில்லை. வசனம் சொல்லுகிறது, உங்கள் பலவீனத்திலையும் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஏன் இந்த முள் வைக்கப்பட்டிருக்கு? அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கங்களிலும் நான் எப்படிப்படுகிறேன்? பிரியப்படுகிறேன். ஸ்தோத்திரம். நான் பலவீனனா, ஆனா என்ன சின்ன ஸ்தோத்திரம், இந்த பலவீனங்கள் எனக்கு வாழ்க்கையில் வந்த பலவீனமோ, நிந்தைகளோ, நெருக்கங்களோ, துன்பங்களோ, இடுக்கங்களோ, அதெல்லாம் என்னை ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் உண்டு. அவர் எனக்கு பலன் தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அதை நம்ம பாடும்பொழுது ஒரு பாட்டு நம்ம பாடுகிறோம். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். எனக்கு உதவி செய்கிற இயேசு இருக்கிறார், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பாட்டு இருக்கிறது, ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு பழைய பெர்க்மான் ஸ்பாட்ல என்ன ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பலவீனத்தை சுமந்து கொண்டா. நான் என்னச்சுன்னா அது என்ன பாட்டு, இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லை. ஒரு 2 சரணத்தை பாடுவோமே, பாடுங்களேன். ஆமென் ஸ்தோத்திரம். இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லை. சொல்லுங்க, பாடுங்க. இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே. இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே. இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லை. பலவீன சுமந்து கொண்டா பலவானாய் மாற்றி விட்டா. பலவீன சுமந்து கொண்டா பலவானாய் மாற்றி விட்டா. இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே. இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே. என் நோய்கள் சுமந்து கொண்டா என் துக்கம் ஏற்றுக்கொண்டா. என் நோய்கள் சுமந்து கொண்டா என் துக்கம் ஏற்றுக்கொண்டா. இயேசுவின் சுகமானே சுகமானே. இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே. இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லை. எங்க இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லை. ஆமே, அல்லேலூயா. நம்முடைய பலவீனத்தெல்லாம் அவர் சுமந்துட்டா நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை அமைதி கைவத்தலையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். ஏன்னா வசனம் இப்படி சொல்லுகிறது. மத்தேயு 8:17 வாசிக்கும் பொழுது, மத்தேயு 8:17 வாசிக்கும் பொழுது அவர் தாமே நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டார். நம்முடைய நோய்கள் எல்லாம் சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அப்படி நடந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய பலவீனத்தெல்லாம் கல்வாரி சிலுவையில் இயேசு நாமே ஏற்றுக்கொண்டார். அந்த இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையிலிருந்து வடிகிற இரத்தத்தினாலே நமக்கு விடுதலை உண்டு. ஆமென் ஸ்தோத்திரம். அவர் பட்ட காயத்தினாலே நாம் சுகமாகிறோம். இயேசுவின் தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். அது மட்டுமல்ல, இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை சுகமாக்குகிறது. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நீங்க லூக்கா 13:11 வாசிக்கும் பொழுது, லூக்கா 13:11 வாசிக்கும் பொழுது 18 வருஷமாக வியாதிப்பட்டிருந்த ஒரு மகள், ஆமென் ஸ்தோத்திரம், அவள் ஆலயத்தில் 18 வருஷமாக இருந்தாள். வசனம் சொல்லுகிறது, எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தால் வாசிக்கிறோம். இந்த காலையில் அன்பு தேவ பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை ஆண்டுகளாக இந்த பலவீனம் உங்களை தாக்கி கொண்டிருக்கலாம். இந்த பலவீனத்தின் நிமித்தம் உங்கள் வருமானங்கள் அழிந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் அது நிமித்தமாக என்ன ஸ்தோத்திரம் உயர முடியவில்லை, ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லை. நீங்கள் சம்பாதிக்கிற அத்தனை பணங்களும் இந்த பலவீனத்தின் நிமித்தமாக உங்களை விட்டு என்ன கரைந்து போகும். அன்றைக்கு 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரியானவள் தனக்கு இருக்கிற ஆஸ்திகள் எல்லாவற்றையும் செலவழித்து பார்த்தோம், ஒருவராலும் சுகமாக்கப்பட முடியாதவளாய் இருந்தவள். அப்படிப்பட்ட இறந்தவளை ஆண்டவர் சுகமாக்கினார். தேவ வல்லமை வெளிப்பட்டது. இங்கேயும் 18 வருஷமாய் தேவாலயத்தில் சுகவீனமாய் இருந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு சகோதரியை கர்த்தர் என்ன ஸ்தோத்திரம் உடனே சுகமாக்கினார். அந்த 12ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் 13:12 வாசிக்கும் பொழுது ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப போடுப்பா, நம்முடைய ஸ்தோத்திரம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே
உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். உங்க வாழ்க்கையில எது உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறதோ, தள்ள நிமிர முடியல, குடும்பம் எழும்ப முடியல, ஸ்தோத்திரம் முன்னிட்டு செல்ல முடியல, எல்லாம் ஸ்தம்பித்து போன நிலைமையில் இருக்கிறோம். ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் ஒருவேளை வியாதி நிமித்தமாகவோ, இல்ல கடன் பிரச்சனை நிமித்தமாகவோ, போராட்டத்தின் நிமித்தமாகவோ, சத்துரு நிமித்தமாகவோ நீங்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவாராக. எத்தனை ஆமதிக்கிறீங்க? எத்தனை ஆமதிக்கிறீங்க? அப்படி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை நிமிர முடியாதபடி, நான் வளர முடியாதபடி, நாங்கள் பெருக முடியாதபடி, நாங்கள் மேன்மை அடைய முடியாதபடி, என் குடும்பத்தை ஸ்தம்பிக்க பண்ணின, என் வாழ்க்கையை ஸ்தம்பிக்க பண்ணி வைத்திருக்கிற இந்த பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அது இயேசுவை நாமத்தில் முறிக்கப்படுவதாக. நல்ல அதிகாரத்தோடு வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க தான் ஸ்தோத்திரம். உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பா. உங்களுக்கு நீங்க ஜெபிக்கிற மாதிரி வேற ஒருவர் யாரும் ஜெபிக்க முடியாது. ஸ்தோத்திரம். இயேசு அவர் அற்புதம் செய்வார். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இந்த நேரத்தில் அந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. ஸ்தோத்திரம். உங்களை நிமிர முடியாதபடி எது பலவீனப்படுத்தி இருக்கிறது? ஸ்தோத்திரம். எந்த நிந்தை உங்களை பலவீனப்படுத்தி இருக்கிறது? எந்த சிறுமை உங்களை பலவீனப்படுத்தி இருக்கிறது? எந்த வியாதி உங்களை பலவீனப்படுத்தி இருக்கிறது? எந்த போராட்டம் உங்களை பலவீனப்படுத்தி இருக்கிறது? எந்த சம்பவங்கள் உங்களை பலவீனப்படுத்தி இருக்கிறது? இன்றைக்கு கர்த்தர் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. இயேசுவின் தழும்புகளை நீங்கள் சுகமாவீராக. இயேசுவின் வல்லமையினால் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்களாக. நல்ல வாய்களை திறந்து விடுதலையோடு விடுதலையோடு கர்த்தர் சுகமாக்குவாராக, 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 சுகமாக்குவாராக. அந்த கட்டுகள் உடைக்கப்படுவதாக. அந்த மாந்திரிக கட்டுகள் உடைக்கப்படுவதாக. அந்த சூனியத்தின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. உங்கள் வளர்ச்சியை தடை பண்ணி கொண்டிருக்கிற, உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற அந்த பொல்லாத ஆவியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில், உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அது விடுதலை உண்டாவதாக. விடுதலை உண்டாவதாக. அந்த கட்டுகள் அறுக்கப்படட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அறுக்கப்படட்டும். அந்த வேலையில் இருக்கிற கட்டுகள், தொழில் இருக்கிற கட்டுகள், அந்த குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள், அந்த மாந்திரிக கட்டுகள், அந்த பிசாசின் கட்டுகள், அந்த சூனியத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும், அழிந்து போகட்டும். ஸ்தோத்திரம். அவமானத்தின் கட்டுகள் மாறுவதாக, நிந்தையின் கட்டுகள் மாறுவதாக, சிறுமையின் கட்டுகள் மாறுவதாக, போராட்டத்தின் கட்டுகள் மாறுவதாக. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை ஜனத்தை விடுவிப்பதாக. நல்ல கையை தட்டி விடுதலையோடு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்க. ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்க. அந்த பலவீனத்தை கர்த்தர் மாற்றுகிறார். உச்சான் தலைந்து உள்ளான் கால் வரையும், உச்சான் தலைந்து உள்ளான் கால் வரையும் விசுவாசிங்க, விசுவாசிங்க. இன்றைக்கு விடுதலை, இப்ப விடுதலை, இப்ப விடுதலை, இப்ப இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் உடையட்டும். அந்த கட்டுகள் எல்லாம் முறிந்து போவதாக இயேசுவின் நாமத்தில். உங்களுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே, விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. 18 வருஷமாய் கட்டப்பட்டிருந்தவளை கர்த்தர் கட்டவிழ்த்தார். 12 வருஷமா வியாதிப்பட்டிருந்தவளை தேவ வல்லமை வெளிப்பட்ட அற்புத சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த பலவீனம் நீங்களாக்கி ரட்சிக்கப்பட்டார். அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 16 வசனத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். தன்னுடைய தாயின் கற்பத்தில் பிறந்த நாள் முதல் சப்பானியாய் பிறந்தவன் 40 ஆண்டு காலமாக ஸ்தோத்திரம் ஆலயத்தின் வாசலில் காத்திருக்கிறான். போகிறவர்களையும் வருவர்களையும் பார்த்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவனுடைய அடிமைத்தனத்தின் ஆவியோடு இருக்கிறான். அவனால் வாழ்க்கையில் எழும்ப முடியாத சூழ்நிலை இருக்கிறான். ஸ்தோத்திரம். பேதுரு இந்த இடத்திற்கு வருகிறான். ஸ்தோத்திரம். அவனோடு யோவான் வருகிறான். அவனை பார்த்து என்ன கேட்கிறான்? அவன் நீ எதிர்பார்க்கிற பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, நசனா இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட என்று சொன்ன பொழுது தேவ வல்லமை வெளிப்பட்டது. 40 ஆண்டு காலமாக தாயின் கற்பத்தில் பிறந்த நாள் முதல் அந்த சாபத்தோடு இருந்தவனுக்கு அன்றைக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எழும்பினான், குதித்தான், தேவனை மகிமைப்படுத்தினான், ஆலயத்திற்கு போனான். அவனை பிச்சை கேட்கிடத்தில் கண்டவர்கள்
தேவனை துதிக்கிறதை காணத்தக்க பிரமிக்கத்தக்க ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்தது உண்மை என்று சொன்னார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் மாற்றுவதற்கு, உங்கள் பலவீனத்தை எடுத்து போடுவதற்கு, உங்கள் வாழ்க்கை இருக்கிற ஸ்தோத்திரம் பலவீனப்படுத்துகிற ஆவிகளை முறிப்பதற்கு இயேசு வல்லமையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா என்று தேவனை மகிமைப்படுத்துவோம். வசனம் சொல்லுகிறது 3:16 அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அற்புதத்தின் தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. பலவீனத்தை மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. உம்மால ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால ஒரு மதிலை தாண்டுவேன், தேவரின் விளக்கை ஏற்றுவேன், என் இருள் வெளிச்சமாய் மாறும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இரண்டாவதாக வேதம் சொல்கிறது, ஸ்தோத்திரம், 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 பேதுரு 5:10 வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. இரண்டாவது போராட்டங்கள், இரண்டாவது என்ன ஸ்தோத்திர பாடுகள் மத்தியில் தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவன். முதலாவது பலவீனமான நேரத்திலே பலப்படுத்துகிறவர். இரண்டாவது பாடுகள், போராட்டம், ஸ்தோத்திர உபத்திரங்கள் மத்தியில் நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். உபத்திரமோ பாடுகளோ போராட்டங்களோ ஒரு நாளும் தேவ பிள்ளைகளுடைய மேன்மைகளையும் தேவ பிள்ளைகளுடைய உயர்வுகளையும் தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தையும் ஒரு நாளும் தடுக்க முடியவே முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு வருகிற பாடுகள், உங்களுக்கு வருகிற உபத்திரங்கள், உங்களுக்கு வருகிற நெருக்கங்கள் உங்கள் உயர்வுக்கு என்ன ஒரு ஃபவுண்டேஷனாக மாறுமே தவிர ஒரு நாளும் என்ன ஸ்தோத்திரம் அது உங்களை ஒரு நாள் என்ன கீழே கொண்டு போகவே போகாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் வாழ்க்கையில் வந்த என்ன ஸ்தோத்திரம் பாடுகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம். துன்பம் என்கிறது ஒரு பாடு, சோதனை என்பது பாடு, உபத்திரம் என்பது பாடு. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால்தான் யோபு சொல்லும்போது சொல்லுகிறான், நான் சோதிக்கப்பட்ட பின் அவருடைய கையில் எப்படி விளங்குவேன்? பொன்னாக விளங்குவேன். எப்படி விளங்குவேன்? பொன்னாக்க விளங்குவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே மாதிரி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு பாடுகள் வந்தது. அவர்கள் அக்கினிக்குள்ளே கொண்டு போகப்பட்டார்கள். ஆனால் வெளியே வரும் பொழுது மகிமையா வெளியே வந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பாடுகளுக்குள்ள நீங்க நடத்தப்படலாம். பாடுகள் உங்க வாழ்க்கை, பாடுகள் வழியே நீங்கள் கடந்து போகலாம். ஆனால் பாடுகள் உங்களை அழிக்காது, பாடுகள் உங்களை உருவாக்கும். அதனால் வேதம் சொன்ன உபத்திரப்பட்டது நல்லது. அதனால் எதை கற்றுக்கொண்டேன்? அவருடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகம், அவைகள் எல்லாவற்றும் நின்று கர்த்தர் அவன் என்ன செய்கிறாரா? விடுவிக்கிறார். ஸ்தோத்திரம். உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எங்கிருந்து நம்மளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாலாம்? உபத்திரத்தின் குகையிலிருந்து உன்னை தெரிந்து கொண்டே என்று சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை. ஒரு நாளும் பாடுகளோ துன்பங்களோ உபத்திரங்களோ போராட்டங்களோ தேவ பிள்ளைகளை ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கும். அதனால வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த 1 பேதுருவின் புத்தகம் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் நீங்க வாசிக்கும் பொழுது என்ன சொன்னா 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி என்ன செய்கிறான்? சுற்றி திரிகிறான். எதற்கு பாடுகள் வருகிறது? இந்த இடத்துல பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருக்கணுமா, விழித்திருக்கணுமா. ஏன்னா உங்க எதிராளியானவன் யார்? எதிராளியா? யார் எதிராளி? நம்ம எதிராளி. ஆமே, நம்ம எதிராளி. நம்ம நினைக்கிற எதிராளிகள் நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் நினைக்கிறோம். உங்க வீட்டில் உள்ளவங்கள சத்து இருக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, நம்ம எதிராளி பிசாசு. அவன் சொல்லான் கெட்சிக்கிற சிங்கம் போல. எப்படி சிங்கம்? கலட்டு சிங்கம் இல்லை, என்ன சிங்கமா? கட்சிக்கிற சிங்கம் போல. யாரை விழுங்கலாமோன்னு என்ன செய்யறானா? நம்ம விசுவாசத்தை கெடுக்க,
நம்ம பரிசுத்தத்தை கெடுக்க, ஸ்தோத்திரம், நமக்கு என்ன சோதனையை கொண்டு வர அவன் வகை பார்க்குறான். எதுக்காக அவன் செய்கிறான்? ஸ்தோத்திரம், நம்ம ஒரு மகிமைக்குள்ளே போக போகிறோம். அந்த மகிமையை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்காக இந்த போராட்டங்களை நமக்கு கொண்டு வர, அல்லேலூயா, உபத்திரங்களை கொண்டு வர. உங்களுக்கு சில உதாரணம் சொல்லுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபாஸ்டிங். நாளைந்து என்னது? நாளைந்து என்னது சொல்லுங்கள். யாருக்கு? வரமாட்டுக்கு. யாருக்கு? இயேசு நாமத்தில் எப்தா வாய் திறக்கப்படுவதாக. எப்பத்தா? யாருக்கு? ஒரு நேரமாவது ஃபாஸ்டிங் இருக்கணும். அப்போ அட்டாக் வராதான், ஹார்ட் அட்டாக் வராதான். ஒரு நேரமாக ஃபாஸ்டிங் இருக்கணும். நம்ம என்றைக்கும் ஃபாஸ்டிங் இருக்குன்னு நீங்கள் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையிலே உங்களுக்கு என்னச்சுன்னா ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது எப்பவும் வராத வாசனையில் அப்போ தான் வரும். அப்போ தான் சிறுகுடலில் பெருகுடல் ரொம்ப சாப்பிடும். சிறுகுடலில் பெருகுடல் சாப்பிடும். பசி அப்போ தான் ரொம்ப ஓவராக இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஏதாவது வாயில் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஃபாஸ்டிங் இருக்குன்னு நினச்சா இருக்க முடியாது. அதுவரை நீங்கள் சாப்பிடாமல் இருங்கன்னு பட்னி இருங்க, எத்தனை நேரம்னாலும் பட்னியாக கிடப்பீங்க. ஜெபம் பண்ணுன்னு நினைப்போம், ஜெபிக்க முடியாது. பைபிள் வாசிக்க முடியாது. ஊழியம் செய்ய நினைப்போம், அப்போ தான் ஏதோ பிரச்சனை வந்துடும். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு கொடுக்க நினைப்போம், அப்போ தான் ஏதோ செலவு வந்துடும். இதெல்லாம் பிசாசுனுடைய தந்திரம். யாருடைய தந்திரம்? பிசாசுடைய தந்திரம். அதான் சாம் சுந்தர் ஐயா, அதாவது சாம் சுந்தர் ஐயா. அது அந்த ஐயா என்னச்சுன்னா ஒரு நாள் சொன்னார். அவர் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், ஒருத்தர் என்னச்சுன்னா, ஐயா வேலையே இல்லையா அப்படின்னா. அவர் சொன்னால், நீ பைபிளை ஃபுல்லாக வாசித்தியா அப்படின்னு கேட்டார். இல்லையான்னு. நீ பைபிளை ஃபுல்லாக பைபிளை வாசித்து முடிக்கிறதுக்கு முன்னால் உனக்கு வேலை கிடச்சிருன்னு சொன்னார். நம்ம வருஷத்தில் ஒரு தடவை கூட பைபிள் வாசிக்க மாட்டோமே, தோத்திரம். அப்போ வேலையே ஒரு வருஷம் கிடைக்காம போயிருமா? அவர் சொன்னார், நீ பைபிளை வாசித்து முடிக்கிறதுக்கு முன்னால் என்ன கிடைக்கும்? உனக்கு வேலை கிடைக்கும். அவன் உடனே நினச்சா பார்த்தான். அவன் போய் என்னச்சுன்னா பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். சில ஆட்களுக்கு சில வேலை கிடைக்காம இருக்க காரணம் அதுதான். ஜெபிக்காமல் இருக்கிறோம், பைபிள் வாசிக்காமல் இருக்கிறோம், ஊழியம் செய்யாமல் இருக்கிறோம், கர்த்தருக்கு கொடுக்காமல் இருக்கிறோம், தோத்திரம், ஆண்டவருக்கு வசனத்தை கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். அவன் போய் என்னச்சுன்னா அதே மாதிரி பைபிள் வாசித்தானா. வாசித்த உடனே என்னச்சுன்னா ஒரு நாள் ஐயாட்ட வந்தான். ஐயா எனக்கு வேலை கிடச்சிட்டியா அப்படின்னாரான். உடனே ஐயா சொன்னாரான், ரொம்ப ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னாரான். என்னது? ஸ்தோத்திரம் பண்ணு. உடனே அவன் நல்லா என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். அப்படிங்கிறது அவன் ஐயாட்ட கேட்டான். ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா அப்படின்னு கேட்டான். என்னடா அப்படின்னு கேட்டார். அப்போ சொன்னான், ஐயா எனக்கு ஒரு வேலைக்கு 2 வேலை கிடச்சிருக்கியா. என்ன கிடச்சிருக்கு? 2. எந்த வேலைக்கியா போக? சில நேரம் பாஸ்டர்ஸ் தான் குறி கேட்க வருவோம். இது ஆம்பளை பிள்ளை பிறக்குமா பொட்டை பிள்ளை? உனக்கு ஏதாவது ஒரு பிள்ளை பிறந்தா சரி, தோத்துரு, அது எதெல்லாம் பிறந்துட்டு போகுது. கல்யாணம் முடிக்க முடியாதா? கல்யாணம் முடிக்க நினச்சா முடிச்சிட வேண்டியதுதான், தோத்துறோம். கல்யாணம் முடித்தவங்க இல்லை, அது இல்லை, கல்யாணம் முடித்தவங்க, கல்யாணம் முடிக்காதவங்க. அந்த ஐயாட்ட கேட்டலாம், 2 வேலை வந்திருக்கியா, எந்த வேலைக்கு போக? ஆனால் 2 வேலையும் எனக்கு நல்ல பெஸ்ட்டு கம்பெனியா அப்படின்னு சொன்னானா. ஐயா சொன்னாராம், எந்த வேலை உன் ஆராதனையை நினச்சனை கெடுக்காம, நீ ஜெபம் பண்ணதை கெடுக்காம, நீ வேத வசனத்தை வாசிப்பதை கெடுக்காம, எந்த வேலை உனக்கு இருக்கோ அந்த வேலைக்கு போ. அது தேவன் கொடுத்த வேலை. அது சம்பளம் கம்மியாக இருந்தாலும் அதுக்கு போ. நீ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. எந்த வேலை உன் ஜெபத்தை கெடுக்கு, உன் வேத வசிப்பை கெடுக்கு, நீ ஆலயத்துக்கு சபை கூடுதலை கெடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு போகாத, அது சாத்தான் கொடுத்த வேலை அப்படின்னு சொன்னார். என்ன பார்க்குறீங்க? நம்ம போய் மாட்டிக்கிட்டோமே. உங்கள் வேலை என்னச்சுன்னா ஆண்டவர் கொடுத்த வேலை அதுதான். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை அதோடு என்ன கூட்ட மாட்டார்? வேதனையை கூட்ட மாட்டார். நீதிமான் சிரசில கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். அப்ப ஆண்டு நல்லா கவனிக்கணும். பிசாசு என்ன எதுக்கு போராட்டத்தை கொண்டு வரான், எதற்கு என்ன ஸ்தோத்திரம், நம்ம விழித்திருக்கணும். ஏன் தெளிந்த புத்தியில் இருக்கணும், நம்மளை விழத்தள்ளுவதற்கு அவன் கொண்டு வரான். ஏன்னா அந்த 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நம்ம எங்க போக போறோம்? கிறிஸ்துவின், அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள்
நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிறார். நமக்கு ஒரு பெரிய ராஜ்யம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த இடத்திற்கு போகணும். நம்ம எல்லாம் அங்க போவதற்கு நம்ம எல்லாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் சாப்பிடுவதற்கு ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்கி தரார். ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் சொன்ன, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது எல்லாம் உனக்கு என்ன செய்யும், கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரை முதலாவது தேடுகிறோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தரை தேடுடைய இருதயம் மகிழும் அப்படின்னு சொன்னார். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகளுடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணினார். அவன் தேடின நாட்களில் கர்த்தரும் காரியத்தை வாய்க்க பண்ணினார். அப்ப தேவனை தேடணும், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அந்த மகிமைக்கு நம்ம போக விடாம, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இல்லாம நம்மை தடை பண்ண உபத்திரத்தை கொண்டு வருவான், போராட்டத்தை கொண்டு வருவான், துன்பத்தை கொண்டு வருவான், கஷ்டத்தை கொண்டு வருவான், அவன் நிந்தையை கொண்டு வருவான். தேவ பிள்ளை விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன செய்யணும்? அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வசனம். ஸ்தோத்திரம். இல்லை அது இல்லை, அங்க 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 ஸ்தோத்திரம். 7 7 7 7 8 8 வாசி, 8 போடு, 8. தெளிந்த புத்தில இருங்க. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வசனம். விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? உறுதியா இருந்து அவனுக்கு நீங்க என்ன செய்யணுமா? எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரனிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது அறிந்திருக்கிறீர்களே. ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் உறுதியா இருங்க. என வேதம் சொல்லுது, இக்காலத்து பாடு இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதனால பாட ஆண்டவர் சொல்லியிருக்கிறா, நீ என்ன சொன்ன, தரித்து கொள்ளணும்னு சொல்லி 1 பேதுரு 4:1 இந்த பாட நீங்க தரித்து கொள்ளணும் அப்படின்னு வாசிக்கிறோம். 1 பேதுரு ஸ்தோத்திரம் 4:13 பாடுகளுக்கு நீங்க பங்காளியா மாறணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 1 பேதுரு 4:13 இந்த பாடுகளுக்கு என்னச்சுன்னா, இயேசுவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாய் அவருடைய பாடுகளுக்கு நீங்க எப்படி மாறணுமா? பங்காளியானா. அதுக்கு ஆண்டவருக்கு 4:16 பாருங்க, 4:16 வாசிக்கிறோம். அதை குறித்து நீங்க என்ன செய்யக்கூடாதான்? வெக்கப்படக்கூடாது. அது நிமித்தம் தேவன் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்த கடனுமா. அதே மாதிரி 1 பேதுரு 3:14 வாசிக்கிறோம். 1 பேதுரு 3:14 அந்த பாடுகளுக்கு நீங்க உட்பட்டா நீங்க பாக்கியவான்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. அதே 1 பேதுரு 3:17 வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 3:17 தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானா நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, பாடுகளை நமக்கு வரும்போது தரித்து கொள்ளணுமா? பாடுகளை நம்ம என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நம்ம அதை குறித்து வெக்கப்படக்கூடாதான். அந்த பாடுகளுக்கு நம்ம உட்பட்டா நீங்கள் தேவனுக்கு பங்காளிகளா இருக்கிறீர்களா? அந்த பாடுகளுக்கு உட்பட்டா நீங்க பாக்கியவான்களா இருக்கீங்களா? அந்த பாடுகளுக்கு உட்பட்டா உங்களுக்கு மேன்மை உண்டா? அதுதான் தேவனுடைய பார்வையில் பிரீதியா இருக்குன்னு சொல்லி 1 பேதுரு 2:19-23 வாசிக்கும் பொழுது அதுவே தேவனுடைய பார்வையில் மேன்மையானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எந்த பாடு வந்தாலும் பாடுகள் மத்தியிலையும் நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மூணாவதாக ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஏசாயா 40:29 வாசிக்கிறோம். ஏசாயா 40:29 வாசிக்கிறோம். மூன்றாவதாக ஏசாயா 40:29 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? சோர்ந்தவனுக்கு என்ன கொடுக்கிறாரா? அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மூணாவது யாரை பலப்படுத்துகிறார்? முதலாவது பலவீனமானவனை பலப்படுத்துகிறார். ரெண்டாவது என்ன சின்ன ஸ்தோத்திரம், பாடுள்ளவனை பலப்படுத்துகிறார், பாடுகள் மத்தியிலேயே போகிறவனை. மூணாவது சோர்ந்து போகிறவனை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஏசாயா 35:3 ஏசாயா 35:3 எபிரேயர் 12:12 வாசிக்கும் பொழுது தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எபிரேயர் 12:12 பாருங்க,
அங்கே எபிரேயர் 12:12 ஆகையால் நெளிந்த கைகளை தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்மை பலப்படுத்துகிற தேவன். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சில இன்சிடென்ட், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சில நிகழ்வுகள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சில ஆபத்துகள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையை சோர்வுக்குள்ளாய் கொண்டு போய் விடுகிறது. அமை ஸ்தோத்திரம். ஒரு நாள் அமை ஸ்தோத்திரம், யோசேப்பினுடைய சகோதரர்கள் ஆகாரம் கொள்ளும்படியாக எகிப்துக்கு வந்த பொழுது எகிப்தில் தன் சகோதரர்களை பார்க்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அது யோசேப் என்று தெரியவில்லை. யோசேப்புக்கு தெரிந்தது நம்முடைய சகோதரர்கள் வந்திருக்கிறான்னு சொல்லி. அமை ஸ்தோத்திரம். எப்படியாவது அவன் நினைச்சு விசாரிக்கிறான். எல்லாம் விசாரிக்கும் பொழுது அவங்க சொல்லுகிறார்கள், எங்களுக்கு இன்னொரு சகோதரன் இருக்கிறான், ஒரு சகோதரன் காணாமல் போய்விட்டான், அவன் இன்னொரு சகோதரன் இருக்கிறான், அவன் தகப்பனிடத்தில் இருக்கிறான் என்று சொன்னான். யோசேப்பு என்ன கடைசி அவன் சொன்னான், அந்த சகோதரன் இங்கே வராமல் நீங்கள் என்ன இன்னும் என் முகத்தை பார்ப்பதில்லை, எனவே நீங்கள் உண்மையுள்ளவர்கள் என்றார். அமை ஸ்தோத்திரம். நீங்கள் நிஜஸ்தர் என்று சொன்னார். அமை நீங்கள் உங்களில் ஒருவன் இங்கே இருக்கட்டும், காவலில் கட்டப்பட்டிருக்கட்டும், நீங்கள் போய் என்ன நீங்கள் சொன்ன அந்த இளைய குமாரனாகிய அந்த பென்யமீனை அழைத்து கொண்டு வாருங்கள், அப்பொழுது இவன் கட்டவிழ்க்கப்படுவான். அமை ஸ்தோத்திரம். உங்களுக்கு என்ன ஸ்தோத்திரம், நிஜஸ்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், என் முகத்தை நீங்கள் பார்க்க முடியும் என்று சொல்லி என்ன அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். பலவிதமான கலக்கத்தோடு இருக்கிறார்கள். சிமியோன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். பென்யமீனும் அழைத்து கொண்டு வர வேண்டும். தகப்பனுக்கு என்ன பதில் சொல்லுவோம் என்கிற கலக்கத்தோடு வேதனையோடு போகும் பொழுது இன்னும் ஒரு சம்பவம் அவர்களுக்குள்ளாய் வருகிறது. ஆதியாகமம் 42:28 வாசிக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய ஸ்தோத்திரம் மிருகங்களுக்கு அவர்கள் போஜனம் கொடுக்க அனுப்பினா அது தீவனம் கொடுப்பதற்கு திறந்த பொழுது அவர்கள் பைக்குள்ளாக அவர்களுடைய பணப்பை இருந்தது என்று வாசிக்கிறோம். இதை பார்த்து இருதயம் சோர்ந்து போனார்கள். ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை என்ன செய்வேன் நினைச்சிட்டு வரும் பொழுது ஒரு போராட்டம், இந்த போராட்டம் எப்படி நான் அதுக்கு சொல்யூஷனை தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னும் ஒரு நிகழ்வு வந்து என் வாழ்க்கையில் வரும் பொழுது சோர்வு நமக்குள்ளாய் வருகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு பிரச்சனையை முடிக்க நினைச்சேன், அந்த பிரச்சனை முடிப்பதற்கு முன்பாக இன்னும் ஒரு காரியம் என் வாழ்க்கையில் வந்து என்னை சோர்வுக்குள்ளாக்கிட்டு என்று சொல்லி சோர்ந்து போன நிலைமைகளை என்ன செய்வேன் என்று திகைத்து போயிருந்தார். உங்கள் சோர்ந்து போயிருக்கிற உங்களை அவர் தம்முடைய பலத்தை கொடுத்து உங்களை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆபத்து வரும் பொழுது சோர்வுகள் வருகிறது. அவன் இயேசு சொன்னார், இவர்கள் 3 நாள் என்னிடத்தில் தங்கியிருந்தார்கள், இவர்களை அனுப்பிவிட்டால் அவர்கள் பசியினால் வழியில் சோர்ந்து போவார்னு சொன்னார். அமை ஸ்தோத்திரம். யோனா புத்தகத்தின் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு நாள் இரவிலே தோன்றப்பட்ட அந்த ஆமனுக்கு செடி ஒரே நாள் இரவில் ஒரு நிமிஷத்தில் பட்டு போன பொழுது சூரிய வெயில் பட்டது பட்டு போன பொழுது அவன் சோர்ந்து போய்விட்டான். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைத்த நன்மைகள் உங்களை விட்டு பறிபோய் விட்டது நிமித்தமாய் சோர்ந்து போயிருக்கலாம். ஆபத்துகள் வந்தது நிமித்தமாய் சோர்ந்து போயிருக்கலாம். ஸ்தோத்திரம். உங்கள் வழி பிரயாணத்தின் நிமித்தமாக ஸ்தோத்திரம் அலைந்து கொண்டே இருக்கிற ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கவில்லை, நன்மைகள் கிடைக்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். இல்ல உங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனைகள் வந்தது நிமித்தமாக, ஏதோ உங்க வாழ்க்கை நடந்த ஒரு நிகழ்வின் நிமித்தமாக நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சோர்ந்து போன உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவன் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தருகிற தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சோர்வான ஆவியை உங்களை விட்டு கர்த்தர் மாற்றி உங்களை பலப்படுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சீஷர்கள் எதிர்காற்றினால் சோர்ந்து போனார்கள். சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்ததினாலே சோர்ந்து போனார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையிலே ஆமென் ஸ்தோத்திரம். தானியேல் தன் வாழ்க்கையில் நினைச்சின ஸ்தோத்திரம் இதே போல சில சம்பவங்கள் நடக்க போவது என்று அறிந்த பொழுது அவன் சோர்ந்து போய்விட்டான். அவன் உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை நினைத்து, உலகத்தில் நடக்க போகிறது என்று சொல்லப்பட்ட சம்பவத்தை நினைத்து, என் குடும்பம் என்னாகுமோ, என் பிள்ளைகள் என்னாகுவார்களோ, என் வேலை என்னாகுமோ, என் தொழில் என்னாகுமோ என்று ஆமென் ஸ்தோத்திரம் நடக்க போகிற ஏதோ சம்பவத்தை நினைத்து சோர்ந்து போயிருந்தால் கர்த்தர் அந்த சோர்வை மாற்றி உங்களை பலப்படுத்துவாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் ஸ்தோத்திரம். கடைசியாக வசனம் சொல்லுகிறது, யாரை பலப்படுத்துகிறார்? 2 தீமோத்தேயு 4:17 16 17 18 வாசிக்கும் பொழுது 2 தீமோத்தேயு 4:16 17 18 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நான் முதல் விசை
உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்களுமே சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதிகளும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினா சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. யாரை ஆண்டவர் பலப்படுத்துவார்? பலவீனமானவனை பலப்படுத்துவார். யாரை ஆண்டவர் பலப்படுத்துவார்? பாடுகள், உபத்திரங்கள், போராட்டங்கள், வேதனை இருக்கிறவனை கர்த்தர் பலப்படுத்துவார். யாரை பலப்படுத்துவார்? சோர்ந்து போகிறவனை பலப்படுத்துவார். 4வது, கைவிடப்பட்டவனையும் தனித்து விடப்பட்டவனையும் கர்த்தர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 6 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். தன் புருஷன் இழந்து தன் 2 பிள்ளைகளும் இழந்து தனித்தவளாய் மாறினாள் நகோமி. வாழ்க்கையில் தனிமை அது ஒருபோதும் யாரும் நினச்சுன்னா, அதான் சொல்லுவாங்க, இளமையில் கணவனை இழப்பதும் முதுமையில் மனைவி இழப்பதும் கொடுமை. தனிமை என்பது ஒரு பெரிய நினச்சுன்னா நரவேதனை. எங்கள் அங்கிள் நல்ல ஜபராஜ் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார். அவர் திருமணமாகாமல் வாழ்ந்தவர். ஆண்டவர் உனக்கு அந்த வாழ்க்கை இல்லைன்னு சொல்லிட்டார். அதனால் 67 வருஷம் வாழ்ந்தார். யாருமே குற்றம் சாட்டப்படாத அளவுக்கு கர்த்தர் பரிசுத்தமாக அந்த பரிசுத்தமான பாதுகாத்து அவர் வாழ்க்கையை முடிச்சு போனார். அவர் கடைசியில் சொன்ன ஒரு வார்த்தை, தம்பி, தனிமை என்பது நரகத்தை விட கொடிது. எதை விட கொடியது? நரகத்தை விட கொடுமையானது. ஸ்தோத்திர. தனிமை. உங்கள் வாழ்க்கை தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். எல்லாரும் அவனுக்கு உபத்திரம் வந்தது, வேதனை வந்தது, துன்பம் வந்தது, யாரும் அவனுக்கு சப்போர்ட் இல்லை. அவன் தனிமைப்படுத்தப்பட்டான். ஆனால் கர்த்தர் துணையாக நின்றார். இன்றைக்கும் நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை. தனிமையாக நின்ற யாக்கோப்பை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னான், நீ போகிற இடமெல்லாம் உன்னை காப்பாற்றி உனக்கு உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து உன்னை மறுபடியும் தகப்பை வீட்டுக்கு திரும்பி வர மட்டும் நான் சொன்னதை செய்து முடிக்க மட்டும் உன்னை கைவிட மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ தனிமையான ஆள் இல்லை. ஸ்தோத்திரம். கைவிடப்பட்டவங்க அல்ல. கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். அவர் கடைசியில் கொண்டு போய் நம்ம சேர்க்க அவரால் முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க ஐயா, யாருமே இல்லை, தனிமையாக இருக்கிறேன், கைவிடப்பட்டு இருக்கிறேன், ஒருவரும் இல்லை, உதவிக்கு இல்லை. ஸ்தோத்திரம். பேச்சு துணைக்கு இல்லை. எங்கே போய் ஷேர் பண்ணுவேன்? என் வாழ்க்கையில் எதுவுமே தனிமையாக இருந்து ஒவ்வொரு நாளும் நெருக்கப்பட்டிருந்தா இன்றைக்கு நீங்கள் தனிமை இல்லைங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அன்றைக்கு மோசே மரித்த பின்பாக யோசுவா பார்த்து எல்லாரும் அவனை விட்டு தூரம் இருந்தாங்க. கர்த்தர் சொன்னா, நீ கலங்காத, திகையாத, நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிற ஒரு தெய்வம். ஸ்தோத்திரம். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். எல்லாரும் எழும்பி நிற்போம். எல்லாரும் எழும்பி நிற்போம். ஸ்தோத்திரம். வாலிபர் கூட்டம். வாலிபர்கள் இங்கே போங்க. வாலிபர்கள் போங்க. வாலிபர்கள் போங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி வாலிபர்கள் போங்க. ஆண்டவருக்கு மற்றவங்களாம் நீங்கள் அப்படியே கண்களை மூடி பலவீனப்பட்டவனை பலப்படுத்துகிற தேவன். ஸ்தோத்திரம். உபத்திரப்பட்டவனை பலப்படுத்துகிற தேவன். சோர்ந்து போகிறவனை பலப்படுத்து. கூப்பிடுங்க. ஜெபம் ஆரம்பிங்க. உங்க வியாதியை பார்த்து உங்களை எல்லாரும் வெறுத்துட்டாங்களா? ஸ்தோத்திரம். எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன்னு சொல்லி ஸ்தோத்திரம். உங்க பலவீனத்தை பார்த்து உங்களை தூக்கி போட்டுட்டாங்களா? ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஸ்தோத்திரம் உங்களை ஸ்தோத்திரம் கைவிட்டுட்டு போயிட்டாங்களா? உதவி செய்வேன்னு சொன்னவங்க உதவி செய்யாம போயிட்டாங்களா? ஆதரவா இருக்க வேண்டியவங்க ஆதரவு இல்லாம போயிட்டாங்களா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். மகனே, மகளே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்களை பலப்படுத்துகிற ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன். ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்ன வாக்குகளை நிறைவேற்ற மட்டும் உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஜெபம் ஆரம்பிங்க. தேவ சமூகத்தில் ஜெபம் ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். இங்கிருந்து போகும்போது இங்கே சாதாரண
சாதாரணமாக போகக்கூடாது. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் ஓட்டத்தில் நான் தனிமையா இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். நேசித்தவர் எல்லாரும் என்னை வெறுக்கலாம், ஆனா என் தகப்பன் என்னை வெறுக்கவே இல்லை. உதா ராகா தாலா ராதா ராகா தானா ராதா ராகா தானா ராகா தானா ராகா. அல்ல வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து ஆமென், ஸ்தோத்திரம். உங்களை ஒரு பலவானாய் கர்த்தர் மாற்றுகிறார், பலவானாய் மாற்றுகிறார், பலவானாய் மாற்றுகிறார். பலப்படுத்துகிற தேவன் பலவானாய் மாற்றுகிறார். எந்த பாடும், எந்த உபத்திரமோ, எந்த நிந்தையும், எந்த அவமானமோ, எந்த போராட்டமோ, எந்த வியாகுலமோ, ஆமென், எந்த பாட்டயமோ, எந்த சத்திரமோ உங்களை மேற்கொள்ள முடியாது. ஊரா ஹதானா ரீகாந்தா லாராதா நீகாதானா. அல்ல வாயை திறந்து, வாயை திறந்து, வாயை திறந்து கர்த்தர் பலப்படுத்துவா. ஏன் ஆண்டவரே எனக்கு வாழ்க்கையில் அனுமதிச்சீங்க, ஏன் ஆண்டவரே இதை அனுமதிச்சீங்க? ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில வந்த ஆமென், ஸ்தோத்திர சில நிகழ்வுகள் உங்களை உடைத்து கொண்டிருக்கலாம், உங்களை உடைத்து கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிருக்கிற மகனே, மகளே, சோர்ந்து போயிருக்கிற மகளே, கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். ஏன் இந்த குடும்பத்தில் அனுமதித்தா, ஏன் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் அனுமதித்தா, ஏன் என் வேலையில் அனுமதித்தா? ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு வருவதற்கு மனமில்லை. இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற உங்களை பலப்படுத்துகிறார். மகனே, மகளே, பலப்படுத்துகிறார். அவர் பலப்படுத்துகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், ஜீவன் உள்ளவர், அவர் ஜீவன் உள்ளவர். மூழ்கி போகிற ஒன்றை தூக்கி எடுக்கிறவர் அல்லவா, மூழ்கி போகிற நம்மை தூக்கி எடுக்கிறவர் அல்லவா. தனித்து நிற்கிற ஆண்டவரே, யாருமே இல்லை ஆண்டவரே. ஒரு வனாந்தரமான பாதையில தனித்து நிற்கிறேன். ஒரு வெளிச்சமும் இல்லை ஆண்டவரே, ஒரு நபரும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்கப்பா, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்கப்பா. நான் தனிமையா நிற்கிறேன் ஆண்டவரே, கைவிடப்பட்டு நிற்கிறேன். நான் இருக்கிற மகனே, உங்க வலக்கரத்தை பிடிச்சு கர்த்தர் சொல்லுகிற, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உனக்கு துணையா இருக்கிற மகனே, மகளே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். நல்ல வாய்களை திறந்து, வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி நடத்துகிறார், பலப்படுத்தி நடத்துகிறார், பலப்படுத்தி நடத்துகிறார். அவருடைய மகிமை இந்த இடத்தில் வெளிப்படுகிறது, அவருடைய மகிமை வெளிப்படுகிறது, அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த நுகத்தை கர்த்தர் உடைக்கும்படியாய், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனத்தை மாற்றும்படியாய், உங்கள் சோர்வுகளை எடுத்து போடும்படியாய், உங்களை பலப்படுத்தும்படியாய், உங்கள் கரத்தை பிடிக்கும்படியாய் கர்த்தர் உங்க கூட நிற்கிறார். நல்ல கைகளை தட்டி, வாய்களை திறந்து நல்ல ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவார் அவர். ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதோமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதோமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர்.
நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. இயேசுவே, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. மறுபடி இயேசுவே, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி. சத்தமா சொல்லுவோம், நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புறப்பா ஏசப்பா, நம்புவேன். பலப்படுத்துவீர் ஆண்டவரே, இறுதி வரை. சொல்லுங்கப்பா, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி. நம்புறையா, நம்புறையா, நம்புவேன் இறுதி வரை. என் பலவீனத்தில் பலப்படுத்துவீங்கப்பா, என் உபத்திரத்தில் என்னை பலப்படுத்துகிற தேவப்பா, என் சோர்வுல என்னை பலப்படுத்துகிற தேவனப்பா. ஆண்டவரே, கைவிடப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட நேரத்தில் என்ன ஆண்டவரை பலப்படுத்துகிறவரப்பா, உம்மை நம்புறப்பா. சொல்லுங்க, எல்லா கைகளை உயர்த்தியப்பா, உம்மை நம்புறப்பா, உம்மை நம்புறப்பா. நான் முறுமுறுக்க மாட்டோம், நம்புற ஆண்டவரே, என்னை கைவிட மாட்டேங்க, என்னை கைவிட மாட்டேங்க, என் குடும்பத்தை கைவிட மாட்டேங்க, என் பிள்ளைகளை கைவிட மாட்டேங்க. உமக்கு பயந்து உன் கற்பனைக்கு கை கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் ஆண்டவரே பாக்கியம் உள்ளவர் சொன்னீங்கள் ஆண்டவரே. அவன் சந்ததி பூமியில பலத்திருக்கும், செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும். துர்ச்செய்தியை கேட்க அவன் பயப்படாதிருப்பான், அவன் இருதய கத்தரை நம்பி திடனா இருக்கும், அவன் கொம்பு மகிமையா உயரும் சொன்னீங்களே. அவன் என்றென்றைக்கு அசைக்கப்படாதிருப்பான்னு சொன்னீங்களே ஆண்டவரே. நாங்க உம்மை நம்புறோம், நாங்க உங்க நம்புறோம் ஐயா, நம்புறோம், நம்புறோம், நாங்க நம்புறோம் ஆண்டவரே. நாங்க வீழ்ந்து போக மாட்டோம், அழிஞ்சு போக மாட்டோம், நாங்க எழும்பி நிற்க எங்களுக்கு பலன் தருவீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமே, ரெண்டு கரங்களை உயர்த்தி எங்க கூட நீ பேசி இருக்கிறீங்க ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தி இருக்கிறீங்க. நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. நன்றி அப்பா இயேசுவே, நன்றின்னு சொல்லுங்க. ஆவியானவரே நன்றின்னு சொல்லுங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பலவீனம் உங்களை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது, உபத்திரம் உங்களை மேற்கொள்ள முடியாது, சோர்வு உங்களை மேற்கொள்ள முடியாது, பாடு உங்களை மேற்கொள்ள முடியாது, தனிமை உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நம்மை உண்டாக்கின, உருவாக்கின, நம்மை அழைத்த, வேறு பிரித்து ஆசீர்வதிக்கிற, அபிஷேகம் பண்ணின தேவன் நம்மோடு இருக்கிறார். நன்றி, நன்றி ஆண்டவரே. எங்களை நடத்தும் எல்லா தீமைகள், பொல்லாப்பு, நாச மோசங்கள், கட்டுகள், கண்ணிகள், மரணங்கள், ஆபத்துகள், விபத்துகள், ஆண்டவரே வீணான செலவுகள், அலைச்சல்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்து நடத்தும். செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், விவசாயங்கள், படிக்கிற பிள்ளைடைய படிப்புகள், கர்த்தருக்கு செய்கிற ஊழியங்கள், ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிற நேரங்கள் எல்லாம் நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. உங்களுடைய ஆசீர்வாதம் என் ஜனத்துமே நிறைவாக இருக்கட்டும். ஆண்டு எவரையும் பலப்படுத்த உம்மாலே ஆகும் ஆண்டவரே. உங்களுடைய ஜனத்தை இந்த காலையில் பலப்படுத்தி இருக்கிறீங்க, அதுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியில் பலப்படுத்திருக்க, அதற்காய் ஸ்தோத்திரம். அவர்களை அதிகாரப்படுத்திருக்க, அதுக்காய் ஸ்தோத்திரம். சோர்வை மாற்றி இருக்கிறீங்க, பலவீனத்தை மாற்றி இருக்கிறீங்க, போராட்டத்தை மாற்றி இருக்கிறீங்க, தனிமைங்கிற உணர்வை மாற்றி இருக்கிறீங்க. அதனால அவங்க வாழ்க்கையில் இருந்த ஆண்டவரை ஸ்தம்பித்து போ நிலைமையை மாற்றி அவங்களை உயிர்ப்பித்து இருக்கிறீங்க, அதுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியா நடத்தும், சமாதானத்தோடு நாங்கள் போக கிருபைதாரும். உமக்கே கனமகிமை எல்லாம் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தருடைய கிருபையும், பிதாவுடைய அன்பும், பரிசுத்த அன்னியக்கும், சமாதானமும், ஆசீர்வாதம், பாதுகாப்பும், சுகமும் நாம் அனைவரோடு, எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் அவர் செய்த சகல மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.